பசங்களாம் சேர்ந்து இருக்கீங்க. அவனும் சந்தோஷமா இருக்கான். நாங்க தனியா இருந்தாலும் பிள்ளைகள் உங்க கூட சேர்ந்து இருக்கல எங்களுக்கு ரொம்ப தைரியமா இருக்கு, நல்லா சந்தோஷமா சொல்லுவான். இருக்குப்பா. நல்ல பசங்கம்மா, நல்ல பணமானவங்க, உங்களெல்லாம் நல்லா சொல்லுவான். வர்றவட்டெல்லாம் சொல்லுவான். இங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லாமலாம். என்ன சாப்பிட்டாங்களா? என்ன விட மாட்டேங்குது என்னமா தம்பி என்னமோ போட்டுக்கோ. அதே போன உள்ள வரைக்கும் வந்துருச்சு. பூனைய விரட்டலன்னா உள்ள வந்து பழகிடுச்சுன்னா அப்புறம் அடுத்து வந்துகிட்டே இருக்கும். உங்க சரியா சரியா இருந்தாலும் உங்க பிள்ளைய மாதிரி சொல்றீங்க, எதுக்கு வாங்க போங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நான் ஒவ்வொரு டைம் இந்த இவன் இருக்கேன், இவனே வாங்க போங்கன்னு சொல்லுவேன். சின்னவன் இருக்கேன், அவனே வாங்க போங்கன்னு தான் ஒரு நேரம் பேசுவேன். கோவத்துல வேணா வாடா போடா. எனக்கு கோவத்துலதான் மரியாதை எல்லாம் பேசுவோம், மித்தப்படி எல்லாம் மரியாதையோட தான் பேசுவோம். அது நம்ம கிட்ட நிறைய நல்ல பழக்கங்கள்லாம் பசங்களை நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு போறது தானே, கொண்டு போறது தானே. அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். ஏன்னா போன்ல பேசுனாலும் என்ன தம்பி சாப்பிட்டீங்களா, என்ன செய்றீங்க, எது செய்றீங்க, குளிச்சாச்சா, களைச்சி கிளம்பியாச்சா, அப்படிதான் பேசுவோம். பையனை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுங்க. சரி தம்பி, கண்டிப்பா கூப்பிடுறோம். கண்டிப்பா கூப்பிடுறோம். நல்லா படிங்க. இன்னும் ஒரு வருஷம் உங்களுக்கு பாக்கி இருக்கு. நீங்க இந்த 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 பருவத்துல எப்படி இருக்கீங்களோ, பழகிட்டு சந்தோஷமா இருக்கீங்களோ, அதே மாதிரி நீங்க படிச்சு முடிச்சுட்டு நல்ல நிலைமையில இருந்துட்டு இன்னும் உங்க தலைமுறைகள்லாம் இன்னும் நல்லா இருக்கணும். நீங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க படிச்சுட்டு நட்பு வட்டாரம் சொல்லுவாங்கல்ல, ஆமா, நல்லா இருக்கணும். எங்களுக்கு யாரும் கிடையாது, நீங்க தான் எல்லாம் சொந்த பந்தம் எல்லாமே. தம்பிக்கு நீங்க அவன் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். இப்போ நிறைய இது அவன் தான் கற்றுக் கொடுப்பான். அவன்கிட்ட இருந்து ஒன்னொன்னு இது பண்ணிக்குவேன். அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கோம். நல்லா படிக்கிற இடத்த நம்பிக்கிட்டு இருக்கோம். நல்லா படிக்கனா சும்மா இது கமெண்ட் பேஸ் ஆகல அது. ஓகே, சரி, பார்த்து பத்திரமா கழிச்சு போங்க. நடக்காதீங்க, ஆட்டோல போங்க. ஆமா, நம்ம வெயில் ஓவரா இருக்கு, நடக்காதீங்க. பத்திரமா போங்க, காலேஜுக்கு பத்திரமா போங்க எல்லாரும். நடக்காதீங்க, ஆட்டோல போங்க. ரொம்ப தூரமா இருக்கு, பார்த்து பத்திரமா போங்க. ரூமுக்கு போயிட்டு போன் போடுங்க. லைவுக்கு வந்ததுக்கு நன்றி. லைக் பண்ணிட்டு போ வசந்தகுமார். லைக் பண்ணுங்க. டாடா பாய். செய்ய கேட்டேன்னு சொல்லுங்க. ஆமா, என்ன செய்யறேன்னு இல்ல தெரியல, போன் அடிச்சதான் தெரியும். நல்லது நீ அம்மா. சரி சரி, பஸ்ல தான் போறீங்களா? சரி, பஸ்லயே போங்க. தூங்குறானோ? சாப்பிட்டா அவன் தூங்குவான். நான் சொன்னேன் இல்ல, அவனு தூங்கிடுவான். வீட்லயே வந்தானே சாப்பிட்டு தூங்கிடுவான். சாப்பிட்டானா அவனுக்கு அந்த 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அவனுக்கு தூங்கணும். தூங்கிட்டானா தான். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. டாடா பாய். லைவ் பார்த்து நன்றி. லைக்க போட்டுறியா?